ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், அணில் மாவில் இது கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம், வெள்ளெல்லாம் ஊற்றி. அப்புறம் இது பால்ஸு, இது பிடி கொழுக்கட்டை. இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி அணில் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா மாவு வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும். வெறும் கடாயில் கலர் மாறாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா மாவு வறுத்த அந்த கடாயிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வெல்லம் காசிடலாம். பாருங்கள், இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு துருவிருக்கேன். அது அந்த ஈர பதெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் வெறும் கடாயில் போட்டு நல்லா அந்த தண்ணி போகிற அளவுக்கு கொஞ்சம் சும்மா லைட்டாக பரட்டிடலாம். அப்புறம் அங்கே பாருங்கள், அந்த கடாயில் வெல்லம் பாகு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாகு இல்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். பாருங்கள், ஏலக்காவை பொடி பண்ணி கொஞ்சம் அந்த வெள்ளை பாகில் சேர்த்துடலாம். அப்புறம் வறுத்த தேங்காவை போட்டுடலாம். இப்போ வறுத்த நம்ம மாவு போட்டுடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. கை நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்துட்டோன்னே அந்த மாவு நல்லா கையில் அப்படியே புட்டிச்சு ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் வந்து மாவு பிசையும் போதே போட்டாச்சு. இப்போக்கையும் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பும் கையில் நம்ம பொடியாகவும் பிடிச்சி வச்சுருக்கு. பாருங்கள், சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் பாருங்கள் செகண்ட் கட்டரை வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சம் தண்ணி பாயில் ஆகிட்டோன்னே நம்ம இதெல்லாம் தூக்கி வச்சு அவிச்சிடலாம். பாருங்கள், எல்லாமே செகண்ட் கட்டராகவும் ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் கட்டராலையும் வச்சாச்சு. அடியில் மட்டும் வைக்கல. இது நல்லா கொஞ்சம் வெந்துட்டோன்னே எடுத்துகிட்டு காட்டுறோம். சுவையான சூப்பரான சுட சுட நமக்கு இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது ரவுண்ட் பால்ஸு, இது பிடி கொழுக்கட்டை. பாருங்கள், எல்லாத்தையும் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது சாப்பிட்டுட்டு ஒரு டீ. பாருங்கள், புடும்போதே ஒரே கையில் தான் போட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.